ஸோ வணக்கம் மக்களே, நான் நைஸ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் நம்ம எங்கே விட்டோமோ அங்கே அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ போன வீடியோவில் மேலே எல்லாம் கிளைம் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ நான் வந்து அந்த சைடு ஒரு வில்லேஜ் பார்த்தேன் சவுத்தில். இன்னைக்கு ஃபஸ்ட்டு அந்த வில்லேஜை போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு வச்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. இங்கேருந்து ஒன்றும் தப்பிப்போனா தப்பிச்சிருவேன். ஓகே, வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேன். பிளாக் ஸ்மித் இருக்கானான்னு பார்ப்போம். எம்ரால் நைஸ். இங்கே பிளாக் ஸ்மித்தை பார்த்தேன், வீடியோ காணும். கிளைமேட்ஸ் எல்லாம் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா மழை இப்போ பாருங்க சூப்பராக இருக்கு. ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்கான மழையாக இருக்கு. ரொம்ப டென்ஸாக பெய்யுது மழை. நான் வந்து பேஸ் சமைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து நல்ல இடம் கிடைக்க மாட்டேங்குது. நல்ல ஐடியா வந்துருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இடம் முடியுதுல்ல, ஸோ இங்கேருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இங்கே இந்த மலைக்குள்ளே வந்து வீடை கட்ட போகிறேன். ஓகே, நான் அது வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா என்கிட்ட ஸ்டோரேஜ் இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்த வந்து உள்ளே தோண்டிட்டு அங்கே வெளியே வந்து எவ்வளோ தூரத்தில் வரேன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கே நான் வந்து வீடு கட்டலாமா இல்லை இதுலேருந்து உள்ளே அண்டர் கிரவுண்டில் இறக்கலாமா வேணாமான்னு யோசிப்பேன். ஸோ பேஸ் வந்து இங்கே தான் பண்ணலான்னு. ஸோ இது கூட ரொம்ப பார்க்க கேவலமாக இருக்குது. இந்த இடத்துல லைட்டாக வந்து மாற்றுவேன், ஆனால் மாற்றுறதுலாம் இப்போ பண்ண மாட்டேன். ஸோ நான் இப்போ ஆஃப் கேமராவில் உள்ளே போயிட்டு ஃபுல்லாக மைனிங் பண்ணிவிட்டு ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் மைண்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே கைஸ், ஓகே இப்போது நான் பண்ணதையும் எல்லாத்தையும் காட்டிடுறேன். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்துருப்பீங்க, இந்த 5x5 பிளாக் ரூமு. இந்த ரூமில் ஃபுல்லாக ஃபர்னஸ் வச்சிட்டேன். இந்த ஃபர்னஸில் இப்போது காவல் ஸ்டோன்ஸ்லாம் வந்து நான் ஸ்டோனாக மாற்றிட்டு இருக்கேன். அப்படியே இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸை வந்து நான் வில்லேஜ்லேருந்து கொண்டு வந்தேன். அந்த கிளிப்பை நான் போடுற பாருங்கள். ஸோ இங்கேருந்து டேரெக்டாக ஆப்போசிட்டில் தூரத்தில் ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சேன். ஸோ அங்கேருந்து 3 பிளாஸ்ட் ஃபர்னஸை 3D தூக்கி வந்துட்டேன். அப்புறம் இந்த கிரைண்ட் ஸ்டோனையும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்துல இருந்து சில பேர் வந்தானுங்க. அவங்க கூட சண்டை போட்டு க்ரீப்பர்லாம் வெடிச்சிது. பார்த்தா தெரியும், க்ரீப்பர்லாம் வெடிச்சிருக்கு. ஸோ அவங்ககிட்ட சண்டை போட்டு அவங்ககிட்ட ஃப்ளாகை எடுத்து அப்புறம் 2 பேட் அவங்க போர்ஷன்ஸ் வச்சுருக்கேன். இந்த இடம் பார்த்தாலே தெரியும், இதுதான் நம்மளோட ஸ்டோரேஜ் ரூம். ஸோ இது ஒரு மைக்ரோ ஸ்டோரேஜ் ரூம் இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஜஸ்ட் ரொம்ப டெம்பரவரியான ஒரு ஸ்டோரேஜ் சிஸ்டம் தான். அப்புறம் இவங்க தான் நம்ம மினியன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை எப்படி ஸ்பான் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் கிளிப்பு போடுறேன். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் தெரியல அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காப்பர் செஸ்ட்டில் போடுற எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற செஸ்ட்டில் வந்து அடுக்கிடுவாங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ இவங்க 5 பேர் இருக்காங்க. உங்களுக்கு ஆடியோ நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். நான் லேப்டாப்பில் ஆடியோலாம் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். ஆனால் நொசான்னு இருக்குது. இவங்க எதுக்காக ஸ்பான் பண்ணுறேன்னு ஆயிடுச்சு ஒரு செகண்டில். ஏன்னா செஸ்ட்டை திறந்துன்னு பார்த்துன்னு இருக்கானுங்க. செஸ்ட்டில் ஒன்றுமே இல்லை. 5 பேர் வேலை ஸ்பான் பண்ணி விட்டோன்னா இருக்கிற மொத்தம் எத்தனை இருக்குது, 3 செஸ்ட்டையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருக்கானுங்க. அதை சோண்டே இருப்பாரு எனக்கு. ஓகே ஃபைன். ஸோ இது வரையும் நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு செட்டப்பை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் நம்ம ப்ரைமரி ட்ரேடிங் ஹால். ஸோ இங்கே தான் வில்லேஜஸ்லாம் கூப்பிட்டு வந்து அடிமைப்படுத்த போகிறேன், அதாவது ட்ரேடிங் பண்ண போகிறேன். சீக்கிரமாக வந்து வில்லேஜை கூப்பிட்டு வந்து இதே இடத்துல ப்ரீட் பண்ணி இதே இடத்துல வந்து நான் உள்ளே வச்சுட்டு போகிறேன். பட் அது இப்போ பண்ண போகிறதில்ல, இந்த வீடியோவில் பண்ண போகிறதில்ல, இது அடுத்த வீடியோவில் பண்ண போகிறேன். இது இல்லாமல் வேறு என்ன விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த டனலை இந்த வில்லேஜ்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த வில்லேஜ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் பார்த்தீங்களா, இதுதான் அந்த வில்லேஜ் நான் ஃபஸ்ட்டு போனோம்ல பிளாக் ஸ்மித்து. ஸோ இந்த 2 வில்லேஜையும் இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே வந்தாச்சு. ஸோ இவ்வளோ தான்
நான் வந்து இவ்வளோ தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தா தெரியும். ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஓக்கெல்லாம் உடச்சி வச்சுருக்கேன். லைட்டாக மைனிங் போனதுனால கோல்லாம் கிடச்சிது. அந்த கோல் வச்சு நான் ஸ்பெண்டிங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே தான் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, என்கிட்ட அயன் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதோட இப்போ என்னால் வந்து அயன் ஃபார்ம் பண்ண முடியாது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மைனிங் போக போகிறேன். பொட்டன்ஷியலி டைமண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியுமான்னு செக் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இப்போது இந்த வீடியோவில் வந்து மைனிங் தான் இருக்கும் இதுக்கப்புறம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த பழைய அங்கே ஒரு புது வில்லேஜ் ஒன்று கண்டுபிடிச்சுன்னு சொன்னல, அந்த இடத்துல வந்து நான் நிறைய கேவ் பார்த்தேன். கேவெல்லாம் வந்து நிறைய பொட்டன்ஷியல் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த கேவுக்குள்ளே போயிட்டு இப்போ மைனிங் பண்ண போகிறேன். ஓகே, வில்லேஜ் வந்துச்சு. வில்லேஜ் வந்துச்சு. இந்த வில்லேஜில் ஒன்றுமே கிடையாது. இந்த வில்லேஜ் ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஆனால் இந்த வில்லேஜ் கீழே இருக்கிற கேவில் தான் இது இருக்குது. எல்லா வில்லேஜ் கீழே கேவ் இருக்கும். இந்த வில்லேஜ் கீழே இருக்கிற கேவ் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரிஞ்சுது. அதனால தான் இந்த வில்லேஜ் கிட்ட வந்துருக்கேன். இங்கே ஒன்றுமே கிடையாது. நான்லாம் ஃபஸ்ட்டாக மைன்கிராஃப்ட் விளையாடும் போது ஒரே ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போலாம் வந்து ஈஸியாக 3 வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா முதல்ல நம்ம எல்லாரும் மாதிரியும் நானும் வந்து பெட்ராக்ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து என்ன பெட்ராக் விளையாட சொன்னால் நானே விளையாட மாட்டேன். அது வேற கதை. ஆனால் பெட்ராக் வந்து ஒரு தனி ஃபீல் இருக்கும். செம்மையாக இருந்துச்சு. இதான் நினைக்கிறேன். எஸ் எஸ் இதான். ஏய் சில் ப்ரோ சில். ஓகே, நம்ம ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்னன்னா தேவையான அளவுக்கு ஐயனை முட்டி எடுத்துட்டீங்கன்னு கிளம்பிடலாம். ஒரு வேலை டீப்பாக வந்து இந்த கேவ் போகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைமண்ட் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் வந்து எல்லா பொருளும் இழக்க விரும்பலை. என்கிட்ட கொஞ்சம் வேல்யூபிளான ஐட்டத்தில் இருக்குது. நான் எப்போ கேவிங் பண்ணாலும் ஒரு 20 பிளாக் உள்ளே வந்து நான் ஃபுல்லாக என்னால் உள்ளே போக முடியும். உள்ளே போயிட்டு லைட் அப் பண்ணிட்டு வந்துடுவேன். அப்போ தான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக மைண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து எவனாவது பக்கத்தில் ஸ்பான் ஆகிட்டு ஜம்ப்ஸ்டார் பண்ணுவான். மேபி இந்த கிளிப்பில் ஆடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ப்ளே பண்ணுறப்போ கம்ப்ளீட்டாக ஆடியோலெஸ்ஸாக விளையாடிட்டு இருக்கேன். ஏன்னா என் வாய்ஸை வந்து நான் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறேன். விளாட்றத வந்து பிசியில் விளாட்றேன். ஸோ ரெண்டுமே வேறு வேறு இடத்துல பண்ணுறதால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பக்கத்தில் ஏதாவது வந்தாலும் தெரியாது. சவுண்டே இல்லை. ஆடியோலெஸ்ஸாக விளையாடிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், இந்த கேவில் உண்மையாக ஆக்சுவலாக ஒன்றுமே எது இருக்குது. எக்ஸ்ட்ரா பார்க்க சொல்ல 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 ஆடியோ கேட்கல. எனக்கு சுத்தமாக இது ஆடியோ கேட்கல. ஓகே மக்களே, கீழே வந்து மைண்ட் ஷாஃப்ட் இருக்குது. இட்ஸ் ரியலி நைஸ். கீழே தவறி உண்டோன்னா கருகி போயிடும். பொருளே மிஞ்சாது. ஓ ஷிட் ஓ ஷிட் ஓ ஷிட் ஓ ஷிட். என்னடா தண்ணியாக இருக்குது எல்லாமே. என்னடா இவ்வளோ கேவலமான லாவா பூலாக இருக்குது. ஓகே மக்களே, எப்படியோ அங்கேருந்து இறங்கிட்டேன். இறங்கின உடனே இங்கே பார்த்தா இங்கே ஒரு ஸ்பானர் இருக்குது. ஸ்பானருக்குள்ளே வந்து நம்ம ஸ்பைடர் இருக்காது. விஷப்பூச்சி ஸ்பைடர். ஸோ அவங்ககிட்ட நம்ம இப்போ வச்சுக்க வேணாம். மைன்கிராஃப்ட் சூப்பர் 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 சூப்பர். ஏய் இதோ சொன்னல பாத்தியா எப்படி ஒழிஞ்சிட்டு இருக்கான்ட்டவன். ஏய் அடிக்கிறான் சில்லு நினைச்சேன். ரைட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஏய் ஸ்பானர் நோ நோ ஸ்பானர் நோ. ஏய் ஸ்கெலிட்டன் ஸ்பானரா? ஃபைன் ஸ்கெலிட்டன் ஸ்பானர்லாம் ஓகே தான். நான் வந்த வேலையை மட்டும் பார்ப்போமா. ரெட்ஸ்டோனு சூப்பர். ரெஸ்டோனுக்காகவே வரல. நான் ரெஸ்டோன் கற்றுச்சு. ஏய் மேலே ஒரு ஃப்ளோர் இருக்கும் போல. போலாமா? ஏய் ஷிட் 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 ஷிட். எனக்கு பிளாக்கே தான் வேணா சுற்றிட்டு இருக்கேன் நான். ஒரு ஸ்டாக் நான் எடுத்துகிட்டு வந்துருக்கணும் போல.
shit. Hey, diamonds! Guys, unexpected, totally unexpected, totally unexpected. நல்லா வேலை இது கேப்சர் பண்ணு. ஏய் இன்னும் டைமண்ட்ஸ். வாவ் 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 வாவ். மூணு டைமண்ட்ஸ் ப்ளீஸ். மூணு ப்ளீஸ். என்ன வை லெவலில் இருக்கும் நம்ம? வை லெவல் 5. 5லயே டைமண்ட்ஸ் இருக்கு. எப்படி சாத்தியம் இது? ஓகே, நம்ம தலை 2 தான் கிடச்சிருக்கு. கரெக்டாக தொட்டலைன்னா நம்ம இந்த மைனே பண்ணிக்க மாட்டோம். ஓகே. ஏ ப்ரோ, ஷேர் பண்ணுறீங்க. ஏய் ஷிட். ஓகே ஜென்டில்மேன். ஓகே, பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. பிளாட்ஃபார்ம் ஆக்சுவல் கேவ் இப்போ வந்துட்டோம். மைன் காஸ்ட்லேருந்து டைமண்ட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக டைமண்ட்ஸ் வச்சுருவோம். ஆனால் என்னென்ன கீழே வந்து ஜாம்பிஸ் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக போகலான்னு பார்க்குறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இருக்கிற ஐயனை மட்டும் ஃபார்மஸில் போட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நம்மக்கிட்ட ஃபுல் ஐயன் ஆர்மர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ போய் மைனிங் மட்டும் பண்ண வேண்டியதான். ஆனால் இப்போ ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட சுத்தமாக கோல் கிடையாது. ஸோ இன்கேஸ் நம்ம வந்து இந்த 27 டார்ச் காலி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சொல்லி முடிஞ்சிடும். ஸோ இன்னொரு பிளான் என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் கொஞ்சம் மேலே போயிட்டு கோல்லாம் மைண்ட் பண்ணிட்டு வரலான்னு தான் பார்க்குறேன். கண்டிப்பாக கோல்லாம் ஒன்றுமே வாங்க முடியாது. ஒரு செஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த காசு பொருள் இங்கேயே வச்சுட்டு போக போகிறேன். ஓகே, தேவையில்ல தூக்கி போட்டாச்சு. ஓகே, ஸோ தேவையில்லாத தூக்கி போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் நம்ம திரும்ப மேலே போயிட்டு தேவையான கோல் மட்டும் எடுத்துகிட்டு திரும்ப இதே இடத்துக்கு வரலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்தோட லொக்கேஷனை மட்டும் நான் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து மேலே போயிட்டு கோல் மட்டும் எடுத்துகிட்டு திரும்ப வரலாம். ஓகே, ஒரு ஸ்டாக் மட்டும் போதும். ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் நம்ம கோல் எடுத்தால் போதும். ஆக்சுவலாக இதே பிளேஸில் தான் நான் வந்து டைமண்ட்ஸ் மைண்ட் பண்ணியிருந்தேன். டீப் ஃப்ளாட் இவ்வளோ இருக்கே. ஏய் ஏய் ஆடா பாவி, ஆடா பாவி. ஓ மை காட், ஓ மை காட். என்னடா ஐயோ கடவுளே, இந்த கேமில் க்ரீப்பரை கொண்டு வந்து ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? சத்தியமாக நான் எங்கே விட்டேன்னு தெரியல. இப்போ அந்த கோஆர்டினேட்ஸை நான் பார்த்துட்டு ஸ்பீடாக போனோம். கோஆர்டினேட்ஸ் பார்த்துட்டு வரலாம். நான் சொன்ன மாதிரி ரெக்கார்ட் பண்ணும்போது லேப்டாப்போட சவுண்ட்லாம் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். அதனால் எனக்கு வெளியே என்ன கேம்குள்ளே என்ன சவுண்டு கேட்குது ஒன்றுமே தெரியல. பக்கத்தில் ஒன்று வந்து வெடிக்குது, அது கூட எனக்கு தெரியல. இப்போ அந்த கோஆர்டினேட் சீக்கிரமாக போகணும். என் பொருள் டிஸ்பான் ஆகிடும். கடவுளே என்னடா இது இப்படி நடக்குது?
சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக வந்து வெடிச்சான் பக்கத்துலேயே வந்து. 500 பிளாக்கா? 500 பிளாக், 500 பிளாக், 500 பிளாக், 500 பிளாக், 500 பிளாக். டேய் ரெக்கார்ட் பண்ணும்போது 8ல் வச்சிருந்தேன். சுத்தமாக கேட்கல எனக்கு. என்ன நடக்குதுன்னு சுத்தமாக கேட்கல. கிரீப்பர் பக்கத்தில் வந்து வெடிக்கிற வரையும் தெரியல எனக்கு. எனக்கு வெடிச்சப்புறம் கூட எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் தான் பார்த்தா ப்ளோன் அப் அக்ரிமெண்ட் படித்த அப்புறம் தான் பக்கத்தில் இருந்து ஒருத்தன் வெடிச்சிருக்கான் அப்படின்னு தெரியுது காரணம். பேட் லக் பேட் லக் ப்ரோ, பேட் லக் சீரியஸ்லி. நல்ல வேலை இப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். ஒரு ஒரு ஸ்பிளிட் செகண்ட் தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் சும்மா தான் எடுத்தேன் நான். நான் வந்து இனிஷியலாக நினச்சேன்னா எவன் வந்து திரும்ப அந்த பொருளாக எடுக்க போகிறேன், அது வேஸ்ட்டு தான், யூஸ் பண்ண போகிறதில்லன்னு நினச்சேன் நான். ஸ்பிளிட் செகண்டு தான் எதுக்கோ எடுத்து வச்சுப்போம் ஸ்க்ரீன்ஷாட்டு, தேவைப்பட்டா திரும்ப வரலான்னு நினச்சி எடுத்தேன். வா காப்பாற்றிச்சு சத்தியமாக சொல்கிறேன். என்ன மாதிரி தற்கொலைத்தனம் சாவரவங்க பார்த்துக்கவே மாட்டீங்க. பிளைண்டாக நான் இப்போ மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் வந்து ஃபைனலாக வந்து கேவுக்குள்ளே வந்துட்டேன். கேவுக்குள்ளே வந்த அப்புறமா மெதுவாக அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். திரும்ப வந்து போன இடத்துக்கெல்லாம் ஒரு ஒன்றா போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் நான் இப்போது 4x ஸ்பீடில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபைனலி நான் செத்த இடத்துக்கு வந்துட்டேன். எதுக்கும் கொஞ்சம் காஷியஸாக வந்து க்ரீப்பர் வேறு ஏதாவது க்ரீப்பர் திரும்ப செத்துருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காஷியஸாக ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தேன். பார்த்தா தெரியுது என் பொருளாக வந்து எக்ஸ்பிரி ஆகிடுச்சு, அதாவது டிஸ்பான் ஆகிடுச்சு. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா நான் பேர்லி 5 மினிட்ஸில் வந்துட்டேன். அங்கேருந்து ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் ஓடி வந்தேன். அப்புறம் வந்து பார்த்தா இங்கே அதுக்குள்ளே டிஸ்பான் ஆகிட்டுருக்கு. சரியா தெரில டிஸ்பான் ஆச்சா இல்லை கீழே லாவாவில் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடம் தான் கன்ஃபார்ம். அப்புறம் தான் இன்னொன்று ரியலைஸ் பண்ணேன், இதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸு. நான் ஃபஸ்ட்டாக வந்து இந்த கேவுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த இடத்துல என்ன உள்ளே போனேன், இந்த மைண்ட் ஷாஃப்ட்குள்ளே. அதே எக்ஸாக்ட் பிளேஸ் இது. எனக்கு இது முன்னாடி தெரிஞ்சுன்னா நான் டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்திருப்பேன். திரும்ப கேவுக்குள்ளெல்லாம் போய் சுற்றி வர வேண்டியதாகிடுச்சு. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கோஆர்டினேட்ஸ் அந்த டைமில் ஆஃபில் இருந்தது. ஸோ ஃபோட்டேஜில் என்னால் எடுக்க முடியல. ஒரே இடம் அங்கே நல்லா கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்படின்னா, நான் வந்து இந்த செஸ்ட் ப்ளேஸ் பண்ண இடத்த வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்ததுனால அது தெரிஞ்சுது. அதை வச்சு தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் கூட எதுவும் கெட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, எப்படியோ கேவுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து எல்லா பொருளையும் எடுக்க ஆரம்பித்தேன். எல்லா பொருளையும் எடுத்து மைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தேவையான பொருள் எல்லாமே எனக்கு கேவில் இருந்தது. எல்லா மைண்ட் ஷாஃப்ட்டில் இருக்கிற வுட்டெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் செஞ்சுக்கலாம். எல்லாம் ஸ்டோன்லாம் இருந்துச்சு. ஸோ என்கிட்ட போதுமான அளவுக்கு எல்லாமே இருந்தது. ஸோ திரும்ப வந்து நம்ம மிஷினை ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயனை மட்டும் எடுத்துகிட்டு இங்கேருந்து போகலான்னு நினச்சேன். அதோட நம்ம செஸ்ட்டில் வந்து கொஞ்சம் பொருளை வச்சுருந்தோம், அதையும் வந்து ரிட்ரைவ் பண்ணிவிட்டு மைண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு தான் நினச்சேன். அப்படின்னு நினச்சி மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் இப்படி ஆச்சு. சுத்தமாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. நான் வந்து அந்த இடத்துல அப்படிலாம் காலியாகும்னு சுத்தமாக எதிர்பார்க்கல. இப்போ கூட நான் இப்போ வாய்ஸ் ரெக்கார்டு வந்து அப்புறமா தான் பண்ணிட்டு கேம் விளையாடி முடிச்சுட்டா இந்த வாய்ஸ் ரெக்கார்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கூட எனக்கு அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது எப்படிடா நான் அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க முடியாது. அந்த இடத்துல ஓட்டை இருக்கும், கீழே வந்து காலியாக வேண்டிட்டு. அவ்வளோதான். எனக்கு அதுக்கப்புறம் பொறுமையே இல்லை. அன்றைக்கி நான் வந்து ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டேன்.